மதங்களை இழிவுபடுத்தும் செயல்களை ஒற்றுமை அமைச்சு கடுமையாக கையாள வேண்டும். டத்தோ சிவகுமார் வலியுறுத்து. 10 லட்சம் இந்திய சுற்றுப்பயணிகள் இலக்கு நிறைவேறியது. அமைச்சர் பெருமிதம். அபேலா இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் 73 வயதில் மறைவு. குவாலலும்பூரில் டின்னுக்குள் தலை சிக்கிக் கொண்டு தவித்த பூனையை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர்களுக்கு நெட்டிசன்கள் பாராட்டு. குவாலலும்பூரில் மெர்சிடிஸ் கார் தீப்பிடித்தது. ஓட்டுநர் உயிர் தப்பினார். மற்ற மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் நாட்டில் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை கையாள ஒற்றுமை அமைச்சு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும். தவறினால் காலமாக இனங்களுக்கு இடையில் கட்டி காக்கப்படும் ஒற்றுமை சீர்குலைந்துவிடும் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் எச்சரித்துள்ளார். மக்களவையில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கான பதிலில் மேற்கண்ட பிரச்சினையை கையாள நடப்பிலுள்ள சட்டங்களே போதுமானது என ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் கூறியிருந்தார். சட்டங்களும் தண்டனைகளும் இருப்பது உண்மைதான். ஆனால் மதங்களை இழிவுபடுத்தும் செயல்கள் தொடர்கதையாகி வருகின்றன. ஏற்கனவே புகார் செய்யப்பட்ட பல சம்பவங்கள் என்னவாகின என்பது கடவுளுக்குத்தான் வெளிச்சம். எனவே இந்த விவகாரத்தில் ஒற்றுமை அமைச்சின் தலையீடு அவசியமாகிறது. அமலாக்க நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சின் பொறுப்புக்கே விட்டுவிடாமல் ஒற்றுமை அமைச்சும் தன் பங்கை ஆற்ற வேண்டும். உதாரணத்திற்கு இன மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல்கள் குறித்த புகார்களை பெறும் முறையை அமைச்சு மேம்படுத்தலாம். புகார் செய்யும் வழிமுறைகள், புகார்களின் தன்மை, சட்ட நடவடிக்கைகள், ஆலோசக சேவை, விழிப்புணர்வு திட்டங்கள் போன்றவற்றை அது உட்படுத்தியிருக்க வேண்டும் என சிவகுமார் பரிந்துரைத்தார். உள்துறை அமைச்சருடனான வியூக ஒத்துழைப்பின் வாயிலாக பிரத்யேக செயல் திட்டம் ஒன்றும் வரையப்பட வேண்டும். மதங்களுக்கு இடையிலான கல்வி மற்றும் எல்லை மீறும் சமூக ஊடக பதிவுகள் மீதான கண்காணிப்பும் வலுப்படுத்த வேண்டும். இன மத விஷயங்களில் தீவிரவாத போக்குடன் நடந்து கொள்ளக்கூடாதுதான். ஆனால் அதற்காக மக்களின் ஒற்றுமை பாதிக்கப்படும் போது நாம் மௌனம் காக்க முடியாது என டத்தோ சிவகுமார் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு இந்தியாவிலிருந்து 10 லட்சம் சுற்றுப்பயணிகளை கவர வேண்டும் என்ற இலக்கில் மலேசியா வெற்றி பெற்றுள்ளது. முதல் 11 மாதங்களிலேயே அவ்விலக்கை அடைந்திருப்பது குறித்து சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் இது 71.7 விழுக்காடு அதிகமாகும். அதோடு கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு முன் 2019 பதிவான எண்ணிக்கைகளை காட்டிலும் இது 47 விழுக்காடு உயர்வாகும். இந்திய சுற்றுப்பயணிகளின் முக்கிய தேர்வாக மலேசியா விளங்குவது இதன் மூலம் புலப்படுவதாக அமைச்சர் கூறினார். கடந்த ஆண்டு டிசம்பரில் இலவச விசா நடைமுறை அறிமுகம் கண்டதே இந்திய சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கையின் அதிரடி உயர்வுக்கு காரணமாகும். அப்புதிய கொள்கை நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்த கணிசமான வரவேற்பு காரணமாக இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு இவ்வாண்டு பல்வேறு விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. பினாங்கு மற்றும் லங்காவிற்கான இண்டிகோ ஏர்லைன்ஸின் தினசரி நேரடி விமான சேவைகளும் அவற்றில் அடங்கும். தொடர்ந்து வலுவடைந்து வரும் இந்தியா மலேசியா இடையிலான இந்த சுற்றுலா தொடர்பு 2026 மலேசியாவுக்கு வருகை தரும் ஆண்டு வரை நீடிக்கும் என டத்தோ ஸ்ரீ தியோங் நம்பிக்கை தெரிவித்தார். தபேலா இசையை உலகளவில் பிரபலப்படுத்திய இசைக்கலைஞர் ஜாகிர் உசேன் தனது 73வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். 40 ஆண்டுகளாக அமெரிக்காவில் வசித்து வந்த அவர் கடந்த சில வாரங்களாக இரத்த அழுத்த பிரச்சினைக்காக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இதய பிரச்சினைக்காக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ஜாகிர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜாகிர் உசேன் 7 வயதிலிருந்து இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். இந்திய இசைத்துறை மட்டுமல்லாமல் அனைத்துலக அளவிலும் அவர் புகழ் பெற்றவர். இந்திய இசைத்துறைக்காற்றிய சேவைகளுக்காக பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. பிரசித்தி பெற்ற சங்கீத நாடக அகாடமி விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது. தனது சாதனையின் உச்சமாக இசையுலகில் ஆஸ்கார் என வர்ணிக்கப்படும் கிராமி விருதை ஜாகிர் உசேன் 4 முறை வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்செயலாக டின்னுக்குள் தலை சிக்கிக் கொண்டு தவித்த பூனையை வெற்றிகரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சிக்கலான நிலைமையை சமாளிப்பதில் விவேகமாக செயல்பட்ட அப்பூனையின் உரிமையாளரான எல்லா என்ற பெண்ணிற்கும் நெட்டிசன்கள் தங்களது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டனர். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் டின்னில் தலை சிக்கிக் கொண்ட நிலையில் தவித்துக் கொண்டிருந்த தனது அடே என்ற செல்ல பூனையை குண்டில் அடைத்துக் கொண்டு தனது வீட்டிற்கு அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திற்கு எல்லா எடுத்துச் சென்று தீயணைப்பு வீரர்களிடம் நிலைமையை எடுத்துக் கூறி உதவி கோரியுள்ளார்.
தொடக்கத்தில் தீயணைப்பு வீரர் ஒருவர் அந்த பூனையை கூண்டிலிருந்து வெளியேற்றாமலேயே டின்னிலிருந்து அதனை விடுவிக்க முயன்றார். ஆனால் பயந்து போன பூனை தனது கூர்மையான நகங்களால் அவரது பணியை மிகவும் சவாலாக மாற்றியது. தீவிர முயற்சிக்கு பின் தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக பூனையின் தலையை டின்னிலிருந்து விடுவித்தனர். இதனைத் தொடர்ந்து பூனையின் உரிமையாளரான எல்லா டிக்டாக் இடுகையில் தீயணைப்பு வீரர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இந்த காணொளி வைரலானதோடு 77,000 லைக்குகளை பெற்றதோடு 3000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களது கருத்துக்களையும் பகிர்ந்தனர். பேராக் தைப்பிங்கில் உள்ள மருந்தகம் ஒன்றை ஆயுதமேந்தி கொள்ளையிட்ட 4 மணி நேரத்தில் சந்தேக நபரான உள்ளூர் ஆடவன் பிடிபட்டார். 20 வயது அவ்விளைஞன் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கைதானதாக தைப்பிங் போலீஸ் தலைவர் ACP முகமது நாசிர் இஸ்மாயில் கூறினார். கொள்ளையின் போது அவன் பயன்படுத்திய கத்தி, கொள்ளையிட்டதில் அவன் செலவு செய்தது போக எஞ்சிய பணம் ஆகியவையும் பறிமுதல் செய்யப்பட்டன. சனிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் மருந்தக பணியாளரான 28 வயது பெண்ணை நெருங்கி கத்தியை காட்டி கல்லாப்பெட்டியிலிருந்து பணத்தை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளான். பயந்து போய் அதிலிருந்த 300 ரிங்கிட் ரொக்கத்தையும் அப்பெண் கொடுத்து விட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது. ஏற்கனவே 2 குற்றப்பதிவுகளை கொண்டுள்ள அந்நபர் விசாரணைக்காக வெள்ளிக்கிழமை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சத்யா வங்சா பந்தாய் நெடுஞ்சாலையின் 18வது கிலோமீட்டரில் வங்சா மாஜோ டோல் சாவடிக்கு அருகே மர்சிடிஸ் பென்ஸ் 450 ரக கார் ஓடிக்கொண்டிருந்த போது தீப்பிடித்ததில் அதன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். நேற்று நண்பகல் மணி 1:38 அளவில் இது குறித்து கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தகவலை பெற்றதைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு 7 தீயணைப்பு வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அக்காரின் இயந்திர பகுதியில் ஏற்பட்ட தீ நண்பகல் மணி 2:15 அளவில் முற்றாக அணைக்கப்பட்டதாக கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை மையத்தின் கமாண்டர் நோ சைஃபுல் இப்ராஹிம் தெரிவித்தார். அந்த கார் 100 விழுக்காடு சேதமடைந்த போதிலும் அந்த தீ விபத்தில் எவரும் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை. அந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 420 கிலோ எடையுள்ள ஷேக் முகமது அலி ஒமார் என்பவர் இறந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு கொத்தபாரு பாசிஹோரில் கம்போங்ஜயா இஸ்லாமிய மையத்து கொள்ளையில் நேற்றிரவு மணி 11:30 அளவில் கிராமவாசிகளுடன் தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவைச் சேர்ந்த 20 பேர் உதவியோடு அந்த ஆடவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஷேக் முகமது அலியின் உடலை மையத்து கொள்ளைக்கு கொண்டு செல்வதற்கு 5 டன் லோரி பயன்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் துணை இயக்குனர் முகமது வில்டன் அசாரி தெரிவித்தார். அதன் பிறகு சொந்தமாக செய்யப்பட்ட இழுவை வண்டியை பயன்படுத்தி தீயணைப்பு வீரர்கள் ஷேக் முகமது அலியின் உடலை அடக்கம் செய்யும் இடத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதற்கு முன்னதாக ஷேக் முகமது அலியின் உடல் எடையை உறுதிப்படுத்தும் கடிதம் இல்லாத காரணத்தால் அவரது இறுதி சடங்கை மேற்கொள்வதில் அவரது குடும்பத்தினர் சிரமத்தை எதிர்நோக்கினர். பிலிப்பைன்ஸில் கென்லான் எரிமலை இருக்கும் பகுதியில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆபத்து மண்டலத்தில் வசிப்பவர்களை வெளியேற்றும் பணியை திங்கட்கிழமைக்குள் முடிக்கும்படி உள்ளூர் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய பிலிப்பைன்ஸின் நெக்ரோஸ் தீவில் உள்ள நெக்ரோஸ் ஓரியண்டல் மற்றும் நெக்ரோஸ் ஒசிடென்டல் மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள கென்லான் எரிமலை டிசம்பர் 9ஆம் தேதி குமரிய போது 4000 மீட்டருக்கும் அதிகமான உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. எரிமலைக்கு அருகே குடியிருக்கும் மக்களை விரைந்து வெளியேற்றும்படி அதிகாரிகளுக்கு மேற்கு விசாயாஸ் வட்டாரத்தில் தற்காப்புத்துறை அலுவலகத்தின் இயக்குனர் ராவுல் பெர்னாண்டஸ் உத்தரவிட்டுள்ளார். எரிமலை செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அபாயங்களில் இருந்து மக்களை பாதுகாக்க விரைவாக செயல்பட அதிகாரிகளை தூண்டும் நடவடிக்கையாக இது அமைந்தாலும் ஒரு சில குடியிருப்பாளர்கள் ஆபத்து மண்டலத்தை விட்டு வெளியேற மறுக்கின்றனர். இன்னும் வெளியேறாத குடியிருப்பாளர்கள் புதிய வெடிப்பு அபாயத்தை தவிர்ப்பதற்காக உத்தரவுக்கு இணங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பெர்னாண்டஸ் கூறினார். பேரழிவு வெடிப்பு ஏற்பட்டால் உயிர்களை காப்பாற்றவும் துன்பத்தை குறைக்கவும் அரசாங்கம் ஒரு விரிவான வெளியேற்ற அணுகுமுறையை செயல்படுத்தியுள்ளது என்று அவர் வலியுறுத்தினார்.